ஸோ ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லெண்டினா த ஸ்டெல்லாரோட பார்ட் 2 ஸ்டெல்லார் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இல்லை ஸ்டெல்லார் 1 பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஸ்டெல்லார் 2 ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஸ்டெல்லார் பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெல்லாரை விடையே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த 8 புக்கையும் தேடி கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டுக்கே எனக்கு அள்ளு விட்டுச்சு. இந்த ஸ்டெல்லாருக்கு என்னென்ன நடக்க போதும் கடவுளுக்கு தாங்க விழிச்சோம். பரவாயில்ல, ஆரம்பத்திலே புக்கை கொடுத்துட்டானுங்க. இங்கே சாவி ஏதாச்சும் இங்கே எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்படியே போவோம். ஆனால் இந்த ஸ்லெண்டினா போய் தான் திடீர்னு பயமுடுத்து டோர் லாக்காக இருக்கா. அட பாவீங்களா, ஏன்டா இந்த பக்கம் நினச்சேன். இவனுங்க கிளிப்சா வச்சே பயமுடுத்துறானுங்க மக்களே. இந்த பக்கம் யாரும் இல்லைல்ல. சரி, யாரும் இல்லை. பயத்திலே சுற்றிட்டு இருக்கேங்க நான். என்ன பண்ணுறது, என் பயம் எனக்கு தானே தெரியும். வந்தாலும் பயமாக இருக்குது மக்களே. ஸ்லெண்டினா ஸ்டெல்லார் 1 பயங்கரமாக பயந்துருப்பேன், அது உங்களுக்கு தெரியும். விகேஎஸ் கேமிங் 2.0 பயத்தில் என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேங்க நான். ஐயோ, ஓகே. இங்கே ஏதாச்சும் புக்கு இங்கே ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கு எடுத்துப்போம், அப்படியே கிளம்புவோம் மக்களே. ஸ்லெண்டினா அந்த நிற்கிறத வச்சு ஸ்லெண்டினா அவங்க சைன் பயந்துட்டேன். போவோம், பயப்படக்கூடாது. வீரமாகாளின்னு பேரை வச்சுக்கிட்டு பயந்து தாங்க சாவுறேன் நான். என்னத்த பண்ணேன். இந்த பக்கம் எதிர் ரூம் லாக்கா விளங்குச்சு. ஐயோ ஆமாம்ல, இதில் இது வேறு இருக்குங்க செல்ல குட்டீஸ். இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்லெண்டினா நம்மள 2 விதமாக பயமுறுத்துவா. அவள் மனுஷியாக பயமுறுத்துறது ஃபஸ்ட்டு விதம். 2வது விதம் இந்த மாதிரி இப்போ இந்த குட்டிச்சாத்தான் நடப்பால நம்ம கிரானி 2ல், அதே மாதிரி வந்து பயமுறுத்துவா. அம்மாவும் பையனும் சேம் டு சேமாக வந்து பயமுறுத்துவாங்க. நான் இதை மறந்தே போயிட்டேன் மக்களே. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு புக்கு கிடச்சிச்சே. 4 புக்கு எடுத்துட்டோம், இன்னும் 4 புக்கு நம்மளுக்கு வேணும். இப்போ எக்ஸிட் எங்கே வச்சேனே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கே இருக்குன்னு எங்கடா போச்சு. ஐயோ, பயமுறுத்த ஆரம்பிக்கிறானுங்க. அப்பாடா, 5வது புக்கு. பரவாயில்ல ஸ்லெண்டினா. அடச்சே, ஆல்ரெடி வெர்ஷன் 2ல் தாண்டி பயமுறுத்திட்டு இப்போ வெர்ஷன் 1 அம்மா காப்பாத்துங்கடா என்ன இந்த இடத்துலேருந்து. யாராச்சும் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்கடா, உங்களுக்கு புண்ணியமாக போவோம். அப்பாடா, 6வது புக்கு. இன்னும் 2 புக்கு இருக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் சில குட்டிஸ் புரியல. இப்போ இந்த தம்மாதுன்னு ஒரு புக்குக்கு ஆசைப்பட்டு போய் இந்த ஸ்லெண்டினா போய் மாட்டியிருக்கானே, இவன் சரியான லூஸாக இருப்பானோ. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த அந்த என்ன ஸ்டெல்லார் 1 நமக்கு பார்ட் 1 சொல்லியிருந்தோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தம்மாதுண்டு ஒரு புக்குக்கு போய் எவனாச்சும் ஒரு பேயிட்ட மாட்டின்னு சாவானுங்களா? தூக்கு கயிறு இல்லை, ஆமாம், எவனா சாவானுங்களா? எனக்கு என்னமோ இது என்ன சொல்கிறது, இவனுங்க எதுக்கு தான் போகிறானுங்கன்னு எனக்கு தெரியல. ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறதுல நம்பர் 1 இருக்கானுங்க சில குட்டீஸ். ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ திருப்பி கேம் உள்ள வந்துட்டேன். பயமாக இருக்கு. இங்கே புக்கு, அப்பாடா, எப்படி இந்த சாவி இருக்கணும்ல எனக்கு புக்கு கிடச்சிது. பட் ஸ்லெண்டினா ஸ்டெல்லார் 2ல் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு சாவி இல்லாத ரூம் தான் மேக்ஸிமம் புக்கு கிடைக்கும். ஸோ அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இப்போ சாய் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே ஏதாச்சும் இந்த பக்கம் எங்கே வருது? இது எக்ஸிட் வந்தவே தான் மக்கள் இது. ஸோ ஓகே, எக்ஸிட் இங்கே இருக்க நம்ம அந்த நோட் பண்ணிப்போம். இன்னும் ஒரு புக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா எக்ஸிட்டுக்கு போய் தப்பிச்சிடலாம். இந்த பக்கம் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸ்லெண்டினா நட்டி பார்க்குது. நம்ம மூஞ்சிலே தூக்கி அடிக்குது. டோரை தூக்கி நம்ம மூஞ்சிலே அடிக்குதுங்க. அப்படி என்னதான் அதுக்கு பாவம் மனு தெரில. பாட்டா 8 புக்கு கச்சிச்சு. இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறோம், நிற்கவே கூடாது எங்கேயும். இந்த பக்கம் நான் இங்கே இல்லை நினைக்கிறேன். ஐயோ, இங்கே தானே மக்கள். எங்கேயோ ரூட்டு குழம்பிடுச்சுங்க எனக்கு. ஐயோ, இந்த பக்கமா? இல்லை, தூக்கு கை பக்கம் தான் வந்தோம். இல்லை மக்கள், இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இந்த ஸ்லெண்டினா பேயால் நம்மளுக்கு ரூட்டே குழம்பிடுச்சு. சரி ஓகே, நம்ம பார்ப்போம். அதுக்குள்ள நீங்களும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க. செம்மையாக பயப்படுறேங்க நானா, அது நிஜமாக உண்மை. இந்த பக்கம்
ஹார்ட் அட்டாக் கொடுக்குறா செல்லக்குட்டீஸ். உசுரே போயிட்டு வந்துடுச்சு எனக்கு. ஐயோ இந்த பக்கம் தானே, இல்லை மக்களை இந்த பக்கம் தான். எப்படியோ எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி தப்பிச்சு எஸ்கேப் ஆக போகிறோம். அப்படியே ஷேரு எல்லாம் பண்ணுங்க, எனக்கு கோசமாச்சும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் செகண்ட் சேனலுக்கு விகேஎஸ் கேமிங் மாதிரியே. ஸோ ஓகே, ஒரு வேலையை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எல்லா புக்கையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஓகே மக்களே, அப்படியே நம்மளோட விகேஎஸ் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ், அப்புறம் வந்து அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ நாளைக்கு நம்ம விகேஎஸ் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன போட போகிறோன்னா கிறிஸ்மஸ் சாப்டர் வந்து நம்ம பஞ்சமிட்டாய் கேமில் பண்ண போகிறோம். ஸோ அதனால வேற லெவலில் வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ ஓகே, பாய், லவ் யூ ஆல். அப்படியே மறக்காமல் நம்ம புதுசாக ஒரு வ்ளாக் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதையும் சப்போர்ட் பண்ணிங்க. பாய்.